தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இனிமேல் எந்த தேர்தலிலும் போட்டியிட மாட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இனிமேல் எந்த தேர்தலிலும் போட்டியிட மாட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். அரசியல் கட்சி ஆரம்பிப்பதே தேர்தலில் போட்டியிடுவதற்கு தான். ஆனால் இனிமேல் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று சபதம் எடுத்துள்ளார். அந்த தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று சபதம் எடுத்துள்ள அந்த மகாராசா யார் தெரியுமா? அவர்தான் கமலஹாசன். மக்கள் நீதி மையம் ஒரு கட்சியை ஆரம்பித்தாப்புல ஜெயலலிதாவுக்கு பிறகு நம்ம மக்கள் ஏற்றுக்குருவாங்க, ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னாரு. இந்த ஸ்டாலின் வீடியோவை பார்த்துட்டு ரோசப்பட்டு டென்ஷன் ஆகி டிவியை உடைச்சது இந்த கமலஹாசன் தான். ஆனால் இவருடைய வருகை ஆரம்பத்தில் பொதுமக்கள் பார்த்தாங்க, இவருடைய ரோடு ஷோலாம் பார்த்தாங்க, 2வது ரோடு ஷோவை பார்த்தாங்க, 3வது ரோடு ஷோவை பார்க்கும்போது பார்த்த முகத்தை தானே போய் பார்த்துக்கிட்டு என்ன இருக்க போகுது அப்படின்ட்டாங்க. 4வது தடவை ரோடு ஷோ போகும்போது ஆமாம் இவரை தான் அன்றைக்கே பார்த்தாச்சே ஏற்கனவே 3 தடவை அப்படின்ட்டு அவர் அப்படியே உதாசீனப்படுத்திட்டு அவர் வரும்போது கூட இந்த பொதுமக்கள் கூடலை, ஓட்டும் கூட போடலை. இந்த சூழ்நிலையில் அவருடைய வாக்கு வங்கி ரொம்ப கீழே போயிடுச்சு, 1% கீழே போச்சு. இந்த சூழ்நிலையில் இனிமேல் அரசியலில் நம்ம போனி ஆகாது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு திமுக கூட போய் சேர்ந்துட்டு ஒரு ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டார். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட அவர் போட்டியிடாமல் அவருடைய கட்சிக்கு ஒரு சீட்டு கூட வாங்காமல் இலவசமாக அப்படி ஊராக போய் பிரச்சாரம் பண்ணாப்புல. இப்போ ஒரு எம்பி ஆகிட்டார். அவருடைய லட்சியத்தை அடைஞ்சிட்டாப்புல. அவருடைய நோக்கம் ஒன்று சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் ஆகணும். இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிட்டார். அவருடைய லட்சியத்தை அடைஞ்சிட்டாப்புல. 6 வருஷத்துக்கு அவர் எம்பி தான். அதனால் இனிமேல் 6 வருஷத்துக்கு அவர் பதவியில் இருப்பாப்புல. ஆக வருகிற சட்டசபை தேர்தலில் அவருடைய கட்சிக்கு ஒரு தொகுதி கூட வேண்டாம் அப்படின்னு கமலஹாசன் முடிவு பண்ணியிருக்காப்புல. திமுகவும் தர்ற மாதிரி கிடையாது. அதுக்கு பதிலாக ஒரு 500 கோடி ரூபாய் கேட்டிருக்காராம். 234 தொகுதியிலையும் கமலஹாசன் பிரச்சாரம் பண்ணுவாப்லையா, அதுக்கு பதிலாக 500 கோடி ரூபாய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கமலஹாசன் கேட்டிருக்காப்புல. வருகிற பாராளுமன்ற தேர்தலிலும் அவர் தொகுதி வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க. சரி, உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, உள்ளாட்சி தேர்தலையாவது அவருடைய கட்சிக்காரவங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுப்பாரான்னு பார்ப்போம். அவரை நம்பி கட்சிக்கு நிறைய செலவு பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு அந்த கவுன்சிலர் சீட்டாவது வாங்கி கொடுக்குறாங்களா, வாங்கி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது பார்ப்போம். ஏன்னா அவர் எம்பி சீட் வாங்கிட்டு வாயை பொத்திட்டு பாராளுமன்றம் டெல்லிக்கு போய் செட்டில் ஆகிட்டாப்புல. இனிமேல் தேர்தலில் போட்டியிட மாட்டாப்புல. இனிமேல் சட்டசபை தேர்தலிலும் போட்டியிட மாட்டார், பாராளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட மாட்டார். கமலஹாசன் இனிமேல் கவுன்சிலர் தேர்தலில் கூட போட்டியிட மாட்டார். அவர் ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை அடைந்து விட்டார். அவருடைய லட்சியத்தை அடைந்து விட்டார். அதனால் இனிமேல் எந்த தேர்தலிலும் கமலஹாசன் போட்டியிட மாட்டார் என்று மக்கள் நீதி மையம் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.